பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஸ்ரீ ராமஜெயம் ஜோதிட மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என்னுடைய தகப்பனாரும் ஜோதிட குருநாதருமான செதுவாலை ஜோதிடர் திரு எஸ்.சி. லோகநாதன் அவர்கள் பாதம் பணிந்தும், என்னுடைய ராஜநாடி குருநாதர் திரு கா. பார்த்திபன் சார் அவர்கள் பாதம் பணிந்தும் என்னுடைய இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருடைய கனவும் சொந்தமாக ஒரு வீடு கட்டி குடியேறது தாங்க. பல பேர் இந்த கஷ்டத்தை வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தான் நிறைய ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆணி அடிக்க முடியாது, சவத்தில் ஆணி அடிக்க முடியாது, ஒரு 4 சொந்தக்கார் எக்ஸ்ட்ரா வர முடியாது, எதையுமே சுதந்திரமாக இருக்க முடியாது, சிறைப்பறவை மாதிரி இருக்கணுங்க. இந்த வாடகை வீட்டில் வசிக்கிறவங்க தான் அந்த சொந்த வீட்டுக்கான ஏக்கம் நிறைய இருக்கும், அதற்கான வேல்யூ தெரியுங்க. சொந்த வீடு அமைந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்ட்டு நினைக்கிற பல பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? இந்த சொந்த வீடு யோகம் நம்ம ஜாதகத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குதா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கோயில் குளத்துக்கு போகும்போது இந்த கல்லெலாம் அடுக்கி வச்சுட்டு வருவாங்க. சொந்த வீடு எனக்கு வரணும், அதுக்கான ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு தரணும், அந்த பாக்கியத்தை நமக்கு கடவுள் தரணும் அப்படின்ட்டு பல கற்பனைகளோடு அந்த கல்களை அடுக்கி வச்சுட்டு வருவாங்க. அப்படியாவது நிறைவேறுமா அப்படின்ட்டு. இவங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஒரு பதில் இருக்குங்க. எல்லாருக்குமே இந்த சந்திரன் தான் இந்த வீடு சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம். கிரகம், இந்த சந்திரன்ற கிரகம் தான் வீடு சார்ந்த விஷயங்களை நிறைவேற்றி கொடுப்பதில் நமக்கு உதவி புரிவதுங்க. இந்த சந்திரன்ற கிரகம் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தாவே நமக்கு இந்த சொந்த வீடு யோகம் இருக்கா இல்லையா அப்படின்றத நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க. இந்த சந்திரன் என்றது இந்த ஒற்றைப்படை ராசிகள், அதாவது ஆண் ராசிகளில் இருந்தால் அவர்களுக்கு இந்த சொந்த வீடு யோகம் கண்டிப்பாக உண்டுங்க. ஒற்றைப்படை ராசின்னும் போது இந்த மேஷம் துவங்கி ஒரு ராசி விட்டு ஒரு ராசி, மேஷன்னும் பொழுது மேஷம் ஒற்றைப்படை ராசி, ரிஷபம் இரட்டைப்படை ராசி, அடுத்தது மிதுனம் கடகம், மிதுனம் ஒற்றைப்படை ராசி, கடகம் இரட்டைப்படை ராசி, சிம்மம் கன்னி, சிம்மம் ஒற்றைப்படை ராசி, கன்னி இரட்டைப்படை ராசி, துலாம் விருச்சிகம், துலாம் ஒற்றைப்படை ராசி, விருச்சிகம் இரட்டைப்படை ராசி, அடுத்தது தனுசு மகரம், தனுசு ஒற்றைப்படை, மகரம் இரட்டைப்படை, அடுத்தது கும்பம் மீனம், இதில் கும்பம் ஒற்றைப்படை, மீனம் இரட்டைப்படை. நான் சொன்ன இந்த ஒற்றைப்படை ராசிகளில் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் அப்படின்ற கிரகம் அமர்ந்திருந்தால் நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு யோகம் உள்ளது. உங்களுடைய வாழ்நாளில் சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் உங்கள் மனைவியோடு அழகாக அந்த மனையில் உட்கார்ந்து மனப்பூர்வமாக நீங்கள் அந்த புது வீட்டில் குடியேறக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த ஒற்றைப்படை ராசியில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் உண்டு. சில பேர் சொல்லலாம், சார் எனக்கு ரெட்டைப்படை ராசி தான், ஆனால் வீடு இருக்கே, சொந்த வீடெல்லாம் இருக்கேன்னு சொல்லலாம். உங்களுக்கும் அந்த அமைப்பு உண்டுங்க. ஆனால் அதை அனுபவிப்பதில் சில சிக்கல்கள் இருக்கும். 4-5 வீடு கூட கட்டியிருப்போம், ஆனால் உத்தியோகம் சம்மந்தமாக வெளியூரில் போயிட்டு அங்கே நம்ம வாடகை வீட்லேயோ வேறு எங்கேயோ தங்க வேண்டிய சூழல் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் ஒற்றைப்படையோ ரெட்டைப்படையோ இந்த ஒற்றைப்படை ராசியில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் இந்த சொந்த வீடு அமைப்பு உண்டு, சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒற்றைப்படை ராசிகள் மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த 6 ராசிகளை சேர்ந்தவர்கள், இந்த 6 ராசிகளில் சந்திரன் என்னும் கிரகம் உடையவர்களுக்கு நிச்சயம் சொந்த வீடு யோகம் உள்ளது. எனவே மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, உங்களுக்கு சொந்த வீடு கனவு நிறைவேறும். இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா திரையில் தெரிகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கிட்ட நீங்கள் பேசலாம், வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொள்ளலாம், நேரில் ஃபோன் மூலிமாவோ எப்படியோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான விளக்கங்களும் சந்தேகங்களும் தீர்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.